Good evening, Harish. Harish, கேக்குதா மிஸ் கதைக்கிறது? Good evening. Your mic is mute. என்ன Good ஹரிஷ்? evening, Miss. வீடியோ ஆன் பண்ணுங்க. என்ன உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்க? What happened? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிருக்கு. பாய். என்னாச்சு? சரியா ஹாய்டா. சாப்பிட்டீங்களா? அம்மாவோட சின்ன ப்ராப்ளம் அம்மாவோட சின்ன ப்ராப்ளம் மிஸ் ஹரிஷும் அம்மா ஒரு ப்ராப்ளம் அப்படியா? அம்மா ஹஸ் கால்ட் him ஆ, now he's okay now he's okay miss right study right அது அம்மா தானே மிஸ் சொன்னே இல்லையே சரி படிங்க ஓகே Okay. ரைட் புத்தகத்துக்குள்ள மறக்காம எனக்கு தெரியாது வீடியோல உங்களை ரைட் right, சரி okay-யா. Okay, நாங்க படிப்போமா? ஹரிஷ், yes, right. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு பேப்பர் செய்ய போயிடுவோம். பேப்பரை செய்வோமா? ரைட். எப்போ ஹர்ஷிக் எக்ஸாம்? உங்களுக்கு தேர்ட் டைம் எக்ஸாம்? டிசம்பர் 10th மிஸ் டிசம்பர் 10th டிசம்பர் 10, ரைட். ஓகே, 1 month லீவ் விடுதுன்னா அது அப்புறம் இது மூடுங்கோ நேரம் நிங்கோ ஸ்மார்ட்டா இருக்கணும் அம்மாவோட புறவா இருக்கலாம் இப்ப நீங்க படிங்க ஓகே குட் பாய் ரைட். ஓகே, நாங்க இன்னைக்கு பேப்பர் கடைசி பாடத்துக்குரிய பேப்பர் செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஹரேஷ்? நாங்க வீடியோ கிளிப்போட பேப்பர் Yes. செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ரைட். ஓகே, நாங்க வீடியோ கிளிப்போட கடைசி Sixth பாடத்துக்கு one. என்னப்பா? Sixth one. Forgot the sixth one. 6th one. என்ன? Question. ரைட். எஸ் எஸ், we should write. நாங்க ஆறாவது கேள்வி எழுத வேணும். ரைட். ஓகே, ரைட். டேட்டா போடுங்க. டேட்டா போட்டுக்கொள்ளுங்க. மூணாவது கேள்வி ஓகே, அஞ்சாவது கேள்வி ஓகே, ஆறாவது கேள்வி எஸ், ஆறாவது கேள்வி. ரைட். ராமனும் அவருடைய தம்பிகளும் கற்க செல்லும் வேளையில் குடிமக்கள் எதிர்கொள்வதை ஆசிரியர் எவ்வாறு எடுத்துரைக்கிறார்? அதாவது இப்ப ராமனும் அவருடைய தம்பிமாரும் படிக்கிறது போயிருந்தானே, எங்க போயினாம்? எங்க போகினாம் படிக்கிறதுக்கு? அவருடைய ஸ்கூல் ராமனும் அவருடைய எங்க இருக்கு? அவருடைய ஸ்கூல் எங்க இருக்கு? அவருடைய ஸ்கூல் எங்க இருக்கு? இதுல இல்ல ஹரேஷ், கதையில படிச்ச நீங்க எங்க போனவே படிக்கிறதுக்கு? எவிடம் போனவே? காட்டுக்கு போனவே படிக்கிறது. காட்டுல எவிட ஸ்கூல் இருக்கு? காட்டு. நீங்க என்ன, நீங்க எல்லாம் மறந்து போயிருக்கிறீங்க. இனிமேல் மிஸ்ஸிங் கிளாஸ் எடுக்க மாட்டேனே. நீங்க எல்லாம் மறந்து போயிருக்கிறீங்க ஒரு கிளாஸ் வரும்போது. படிக்கிறது இல்ல போல. அப்படியா? படிக்கிற நீங்களா? நான் படிச்சிட்டேன். எஸ். அப்ப நீங்க சொல்லல தானே. எங்க போயினா படிக்கிறதுக்கு? எங்க போயினா படிக்க? எங்க போயினா? காட்டுக்கு. எங்க போயினா? காட்டு. நகரத்துல இருந்து காட்டுக்குள்ள படிக்க போயினோம். அப்படி போகைக்குள்ள நகரத்துல இருக்கிற ஜனங்கள் இவைய பார்க்க வாரினம் இல்ல, எல்லாரும் வாரினம். இங்க சின்ன பிள்ளைகள் போகினம்னு பார்க்க வாரினம். அவ எப்படி வாரினம்ன்றத இந்த ஆசிரியர் எப்படி சொல்லி இருக்கிறார்? ராமனும் அவருடைய தம்பிகளும் கற்க செல்லும் வேளையில் குடிமக்கள் எதிர்கொள்வதை ஆசிரியர் பலவாறாக எடுத்துரைக்கிறார். சரியா? பலவாறாக ஒன்று பச்சை பாலகர்களை எதிர்கொள்பவர்கள் போல குடிமக்கள் எதிரே வருவார்கள் என்பதை கன்றுக்குட்டிகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு உதாரணம் காட்டி விளக்குகின்றார். ரைட்டா? அப்ப நீங்க கேள்வி ஒருக்கா எழுதுங்க. கேள்வி எழுதுங்க, விடை எது எழுதணும் மிஸ் ஹைலைட் பண்ணி காட்டு. சரியா? ரைட். பச்சை பாலகர்களை கேள்வி எழுதுங்க. ஆறாவது கேள்வி எழுதுங்க குயிக்கா.
ஹரிஷ் 6வது கேள்வி எழுதுங்க. சரிங்களா? குயிக்கா. எழுதி முடிஞ்சா சொல்ல வேணும் ஹரிஷ். யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட்? ஸ்டெடியா இருக்க வேணும். ஸ்டெடியா இருக்க வேணும். உற்சாகமா இருக்க வேணும் படிக்கைக்குள்ள. ரைட். சொல்லிட்டீங்களா? டேபிள் புக் நீட்டா எழுதுங்கோ. சரியா படிக்க அவன் படிப்பிக்க கஷ்டம். படிக்க செய்யுங்க. இது பச்சை பாறைகள் எழுதலாமா? 2வது கேள்வி எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ராமனும் அவருடைய தம்பிகளும் கற்க செல்லும் வேளையில் குடிமக்கள் Yes. எதிர்கொள்வதை ரைட். அதுக்கு விடை பாயிண்ட்ஸ் ஆளுதுங்க. இப்படி பாயிண்ட்ஸ் ஆளுதுங்க. பச்சை பாலகர்களை எதிர்கொள்பவர்கள் போல குடிமக்கள் எதிரே வருவார்கள். என்பதை கன்றுக்குட்டிகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு உதாரணம் காட்டி விளக்குகின்றார். ஓகே, இது முதலாவது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட் நீங்க ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க. என்னத்துக்கு உதாரணம் காட்டி விளக்குகிறார்? எதுக்கு உதாரணம் காட்டி விளக்குகிறார்? கன்றுக்குட்டிகளை நோக்கி வருகின்ற காட்டு. எதற்கு உதாரணமாக காட்டுறார்? இந்த ஜனங்கள் காட்டு ஆசிரியர் விளக்குகின்றார். எதுக்கு காட்டி விளக்குகின்றார்? கன்றுக்குட்டிகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு. பசு. படிக்க வேணும் ஹரிஷா. இனி நீங்க தான் படிக்க இருக்கு. கேள்வி விடையா நீங்க தான் படிக்க இருக்கு. மிஸ் முடிஞ்ச அளவு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். விளங்காடி கேட்க வேணும்னு சொல்லி இருக்கிறார். அடுத்த பாயிண்ட் போகுமா? ஓகே. அடுத்த பாயிண்ட் சொல்றார் ஆசிரியர். எப்படி என்றால், ஒரு முறை எதிர் செல்லும் ஆசையால் குடிமக்கள் வேறொரு வழியால் வந்து எதிர்வர் என்று கட்டுரை ஆசிரியர் எடுத்து காட்டுகின்றார். என்னவா? இப்ப இந்த சின்ன பிள்ளைகள் வாரினம் சரியா? ஒரு பாதையால இமேஜின் பண்ணுங்க சரியா? கற்பனை பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள் 4-5 பேர் நடந்து வாரினம். அப்ப அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும். பார்த்துட்டு அவை கதைச்சு தங்களுக்குள்ள கதைச்சு கொண்டு போறத அவங்க வாரத பார்த்துட்டு திரும்பவும் அவையோட ஆசையில வேற வழியால போய்
அவைய பாக்கினம் இவைய போற வழியில வேறொரு வழிக்கு போய் நின்று இவைய பார்த்து கொண்டு இருக்க அவ்வளவு ஆசையோட பார்த்து கொண்டு இருக்கணுமா சரியா சோ அப்ப இதுவும் அந்த பாயிண்ட்ல வரும் அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க ஒரு முறை எதிர் செல்லும் ஆசையால் குடிமக்கள் வேறொரு வழியால் வந்து எதிர்வர் அதாவது ஒருக்கா பார்த்தும் அவைக்கு அந்த ஆசை தீரே இல்லையா சின்ன பிள்ளைகளை பார்க்க இன்னும் ஆசையில என்ன செய்யணும் வேற வழியாலேயும் வந்து அந்த பிள்ளைகளை பார்க்கணுமா சரியா சோ இதை மட்டும் எழுதி கொள்ளுங்க ஒரு முறை எதிர் செல்லும் ஆசையால் குடிமக்கள் வேறொரு வழியால் வந்து எதிர்வர் பினிஷா எஸ் அடுத்து அடுத்து 7வது கேள்வி எழுதுங்க பிராமணியம் 7வது கேள்வி வாசிங்க 7வது கேள்வி வாசிங்க ஹரிஷ் அவருடைய தம்பிமாரையும் குடிமக்கள் கொள்ளும்போது போடு அவர்களுடைய மகிழ்ச்சியை விளக்க ஆசை கையாட அடி யாடு ஆஹ் அந்த அணிய கேக்கினம் அதை விளக்கட்டாம் அப்ப அந்த அணியும் நாங்க எழுதணும் அந்த அணிய விளக்கியும் எழுதணும் இப்ப தேர்ட் டேர்ம் என்ன படினால ஹரிஷ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேள்வி வரும் அணிய சொல்லுங்க அந்த அணிய விளக்குகன்னு சொல்லி வரும் சரியா அப்ப நீங்க அந்த அணிய தெரிஞ்சிருக்கணும் அதை விளக்கவும் தெரிஞ்சிருக்கணும் சரியா அப்ப 7வது கேள்வி எழுதி கொள்ளுங்க 7வது கேள்வி எழுதி கொள்ளுங்க சரி மிஸ் ரைட் அப்ப ஆன்சர் பார்ப்போம் ரைட் முதலாவது பாருங்க பச்சை பாலகர்களை எதிர்கொள்ளும் குடிமக்களின் மகிழ்ச்சியை கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு உவமிக்கிறார் அப்ப இதுல என்ன அணி பயன்படுத்தப்படுகிறது உவமானம் அடுத்து உவமேயம் என்ன இது பாலகர்களை எதிர்கொள்ளும் குடிமக்கள் அத உவமேயம்னு சொல்ல எங்களுக்கு தெரிஞ்சது உவமானம் வந்து இன்னொன்று ஒப்பிடு சொல்லினோம் என்னது ஒப்பிடினம் கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்கள் அப்ப நீங்க எப்படி எழுதணும்டா இத முதலாவதுன்னு போடுங்க
Okay, Right, முதலாவது. இது முதலாவது ஆன்சர் முதலாவது பச்சை பாலகர்களை எதிர்கொள்ளும் குடிமக்களின் மகிழ்ச்சியை கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு உவமிக்கிறார். அது போட்டுட்டு பிறகு இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி போடுங்க. இதுல எது உவமானம், எது உவமேயம், இது பொதுத்தன்மையும் கேப்பினா விளக்குகள்னு சொல்லிக்கல. இதுல நீங்க உவமானம் போடணும், உவமேயம் போடணும், அதோட பொதுத்தன்மை என்ன, மகிழ்ச்சி என்ற விஷயத்தை தான் இதுல சொல்ல வாரினம். என்ன ரைட்? ஓகே, கொள்ளுங்க. நம்பர் 1 போடுறது விடையில முதலாவது விடை பச்சை பாலகர்கள் எதிர்கொள்ளும் குடிமக்களின் மகிழ்ச்சியை கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு உவமிக்கிறார். மிஸ் ஓகே ரைட். அடுத்து ரைட், அடுத்தது இதுல எது உவமானம் எது உவமேயம் சொல்லுங்க ஹரிஷ். உவமானம் கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்கள். உவமேயம் பாலர்களை எதிர்கொள்ளும் குடிமக்கள். என்னன்னு பாலர்களை எதிர்கொள்ளும் குடிமக்கள். ரைட். அடுத்து ரெண்டாவது போடுங்க. முதலாவதுன்னு போட்டு அதில் நீங்க இது இப்ப ரெண்டாவது. ரைட், இது ரெண்டாவது. அவர்களை கண்டு மகிழ்வதை மழை வர தளிர்த்து கழிக்கின்ற நெற்பயிருக்கு உவமிக்கிறார். ரைட்டா, ரெண்டு உவமை அணிகள் இருக்குது. ரைட், முதலாவது நீங்க போட்டது இது முதல் போட்டது. இப்ப ரெண்டாவது எழுதுறோம். ரெண்டு அணி இருக்குது. சோ அதுல முதலாவது உவமானம் கார்வர தளிர்த்து கழிக்கின்ற நெற்பயிர். உவமேயம் பாலகர்கள் வர கழிக்கின்ற குடிமக்கள். அப்ப இதுலயும் பொதுத்தன்மை எது, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியைத்தான் வெளிப்படுத்தினோம். ரைட், சொல்லி கொள்ளுங்க. உவமான உவமேயம் விளங்குதா ஹரேஷ்? Yes, miss.
Fish miss. Right, okay. Right. இதுல வந்து அரும்பதங்கள் தந்திருக்கு ஹரிஷ். ரைட்டா? அடுத்து நாங்க கேள்விக்கே போவோம். 10வது கேள்வி. 9வது கேள்வியில இருக்கிறீங்களா? இல்லையா? இல்ல. 8வது கேள்வி மட்டும் 9 அல்லவா? ரைட். குடிமக்களை கண்டு ராமனின் முகம் பிரகாசிப்பதையும் ஆசிரியர் எதற்கு உவமிக்கிறார்? சூரிய உதயத்தை கண்ட தாமரை மலருக்கு எனது ஆசிரியர் உவமிக்கிறார். சூரியனை கண்ட தாமரை மலர் என்ன செய்யும் ஹரிஷ்? இதுல பாக்காதீங்க, மிஸ் கேக்குற கேள்விய கொஞ்சம் மைண்ட்ல எடுங்க பாப்போம். சூரியனை கண்டதும் தாமரை மலர் என்ன செய்யும்? விரியும். என்ன? மலரும். ரைட், குட். இப்ப சூரியனை கண்டதும் எல்லா மலர்களும் மலரும். என்ன? அத போலதான் ராமனின் முகம் எப்படி இருந்துச்சா? இந்த குடிமக்களை காணைக்குள்ள மலர்ந்துச்சா? மலர்ந்து என்ன சொன்னா சந்தோஷப்பட்டாராம். சோ அதை ஒப்பிட்டு சொல்லுறார், உவமிக்கிறார். என்னத்துக்கு? ராமனுடைய முகம் மலர்ந்ததை எப்படி உவமிக்கிறார்? சூரிய உதயத்தை கண்ட தாமரை மலருக்கு ஆசிரியர் உவமிக்கிறார். ரைட், ஓகே. எழுதி கொள்ளுங்க. 8வதையும் 9வதையும் 8வது 9வது மணி கொள்ளுங்க. இதுல இருந்து முழங்காட்டி கேட்க வேணும் ஹரிஷ். எல்லாம் தெரியும் தெரியுமான்னுட்டு மிஸ் கேள்வி கேட்கல, பதில் சொல்லாம இருந்தா ஏற்றுக்கொள்ளு மினி. ரைட், முழங்காட்டிக்கு மிஸ்ட கிளாஸ்ல கேட்கணும். மிஸ் எனக்கு விளங்கல, அதை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே ஓகே மிஸ் இருந்துட்டு அப்புறம் மார்க்ஸ் எடுக்காம இருக்கக்கூடாது. ஓகே, காட் இட்? எஸ். எஸ்.
Yes, miss. Okay, number 10 question போவோம். பாத்தீங்க இத. குடிமக்களினை காணும் தோறும் மக்களிடம் மக்களிடம் ராமன் மக்கள் விசாரிக்கிறார். இவ சின்ன ராமன் தானே, அவர் எப்படி விசாரிக்கிறார் பாருங்க, சொல்லுங்க பாபு, எப்படி விசாரிக்கிறார்? எப்படி முயற்சிகள்? சேமம் தானோ? எப்படி முயற்சிகள்? சேமம் தானோ? வீட்டு பக்கம் நல்ல சௌக்கியமோ? மதிக்கத்தக்க புத்தி கூறிய மிக்க உங்கள் புதல்வர்கள் கல்வியிலும் ஆண்மையிலும் சாமர்த்தியமானவர்களாய் இருப்பார்களே முதலான வார்த்தைகளை விசாரிப்பான். அப்ப கேப்பினா ஹரிஷ், இப்படித்தான் நீங்க எழுதணும், வேற வழி இல்ல. சரியா? ஆன்சர் எழுதிக்கல, நீங்க இப்படித்தான் எழுத வேண்டி வரும். பாயிண்ட்ஸா தான் எழுத வேண்டி வரும். ரைட்டா? ஓகே, எழுதி கொள்ளுங்க பாப்போம். 10வது கேள்வி. 10, 11. சேமம் என்பதன் பொருள் யாது? நலம் விசாரிக்க. நலம். ரைட். Finish, Harish? Vigorilla. Miss. Faster. Good, good, good. Very good, very good. 11வது மொழிட்டீங்க தானே? Yes. Right. Right.
12வது ராமனை கண்ட குடிமக்கள் ராமனிடம் உரைப்பது என்ன? ராமனை கண்டவர்கள் என்ன சொல்லினம்? ராமனை பார்த்து என்ன சொல்லினம்? வாசிங்க. ராமனை கண்ட குடிமக்கள் ராமனை உழைப்பட அப்பனே அப்பனே நீதான் எங்களுக்கு ராசா. ராசா. இனி நீ அடிக்கடி சுகம் விசாரிக்க வேண்டாம். வேண்டாம். நாங்கள் நித்திய சுக சீவிகளாய் வாழ்ந்து வருகிறோம். அப்ப நீங்க பாயிண்ட்ஸ் தான் எழுதி கொள்ளுங்க. சரியா ஹரின்? இது வந்து உங்களுக்கு பெரிய லென்தான ஒரு பேராகிராஃபா தான் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இது முதலாவது எப்படி? ராமனை கண்ட குடிமக்கள் ராமனிடம் உரைப்பது அப்பனே நீதானங்களுக்கு ராசா. இது முதலாவது. 2வது பாயிண்ட், இனி நீ அடிக்கடி சுகம் விசாரிக்க வேண்டாம். அடுத்தது 3வது பாயிண்ட் ரைட்டா? 1 2 3 கீழே கீழே கொண்டு போகணும். ஹரீஷ் விளங்குதா? எஸ். நாங்கள் நித்திய சுக சீவிகளாய் வாழ்ந்து வருகிறோம். அடுத்து 4வது பாயிண்ட், அது கிடக்க எங்கள் உயிரை 7 உலகங்களையும் உன்னுடைய பாதங்களுக்கே அர்ப்பணிக்கின்றோம். 5வது உலகம் முடியும் வரை நீ எங்களை ஆண்டு எஸ். 5 பாயிண்டா தந்திருக்கிறேன் மிஸ். பந்தியா எழுதக்கூடாது, பாயிண்டா எழுதுங்க பாபம். ஆன்சரை குயிக்கா. புரியுதா ஹரிஷுக்கு? புரியுது. Crush I do. You want to crush I do. I do. Right? This word I do. Actually, the full word is R E do. R E do. I do. You want to take that R E do.
It is That's the proper one. Right, okay. I doesn't, it's a second. I issue is flat. Right. இதுல அரும்பதங்கள் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும் ஹரேஷ். ஸோ அரும்பதங்களை போட்டுக்கொள்ளுங்க. அரும்பதங்கள் தெரியும் தானே உங்களுக்கு? தெரியாத Yes, விடயங்களுக்கு teacher. எஸ் தெரிஞ்ச பொருள்களை நாங்க கண்டுபிடிக்கிறது. முதலாவது சொல்லுங்க ஏழையர். ஏழையர் இதுல பெண்கள். சொல்லப்படுறது பெண்களை தான் இதுல சொல்லப்படுறது. ஏழையர்ன்னு சும்மா சொன்னா என்னது? பணம் அவை. இல்லாத எஸ் பணம் இல்லாத ஆக்களை சொல்லுவோம் ஏழையர்கள், வறியவர்களை சொல்லுவோம். ஆனா இது இந்த பாட்டுல யாரும் சொல்லியிருக்கு? பெண்களை சொல்லியிருக்கு. மதுகை சொன்னா வலிமையான கை. ஓகேயா? மதுகைன்னு சொன்னா வலிமையான கை. சும்மா நீங்க பாத்தீங்கன்னா மதுகைன்னு சொல்லி சொன்னா மதுகை அப்படின்னு சொன்னா வேங்கை. வேங்கை அப்படின்னு சொன்னா பலமான பெண்களை சொல்லுவோம். ஆனா இதுல பாட்டுல வலிமையான கை. சரியா? இளையார் இளையவர். கேள்குலர் என்பதால் பெண்களை தழுவுதல். ரைட், ஓகே. இது உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லை, இந்த பகுதி தேவையில்லை. இது எழுதுங்க. வாழிய வியங்கோள் வினைமுற்று. வாழியன்னு சொல்லி வாழ்த்துறாங்க, அது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று. கவுசலை. கவுசலை செயலினதானது பட்டரசியர் மூவர்களும் குணதேவி. எஸ். முதல் தேவி என்பதால் கோசலையை கூறினார். கோசலை தான் யாரு? கௌசலை. கௌசலை என்பது கோசலை. ரைட்டா? ஓகே, ரைட். இதை எழுதி கொள்ளுங்க. அரும்பதங்கள் ஹெடிங் போடுங்க.